காலையில் 7 மணிக்கு இவங்க 2 பேரும் வந்துடுவாங்க எப்போவுமே. எங்கள் வீட்டில் நிறைய மரம் இருக்கிறதுனால இலை எப்போவுமே விழுந்துட்டு இருக்கும். அதனால் ஒவ்வொரு மாதமும் இவங்களை கூப்பிட்டு தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிடுவோம். ஏன்னா பக்கத்துலேயும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த மாமரம் வந்து நல்ல ஜாலியாக இருக்கும் இதில் உட்கார்றதுக்கு. நல்ல பெரிய மரம். இது வந்து இப்போ நிறைய வெட்டி விட்டுட்டோம், அதனால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது இந்த இடமெல்லாம். இல்லைன்னா இந்த சன்லைட்டு தரையிலே படாது, அந்த அளவுக்கு வெயில் நிழலாக இருக்கும். இந்த இடம் எப்போவுமே குளுகுளுன்னு இருக்கும். இதுக்கு கீழே தான் சாந்து சட்டியில் தண்ணிலாம் வைப்போம். குருவியெல்லாம் வந்து குடிச்சிட்டு போகும். ஒரு 15 வெரைட்டிஸ் குருவி வரும் இங்கே. நல்லா கலகலன்னு குருவி சத்தம் தான் இருக்கும். இது தேக்கு மரம். பேக் சைடு வந்து பொட்டலாக தான் இருந்தது, இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இலையெல்லாம் அதில் கொட்டி தான் நெருப்பு வைப்போம் எப்போவுமே. ஆனால் இனிமேல் அதை பண்ண முடியாது, அதனால் நாங்கள் தோட்டத்துக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். இந்த குருவிகள் வந்து நிறைய வரும் எப்போவுமே. நல்ல கலகலன்னு இருக்கும். 5 மணிலேருந்தே காலையில் குயில் கூவ ஆரம்பிச்சிடும். கோழி கூவுதோ இல்லையோ குயில் கூவ ஆரம்பிச்சிடும். பயங்கர சவுண்டாக இருக்கும் எப்போவுமே. குருவிகள் நல்லா கத்திகிட்டே இருக்கும், பார்க்கவும் ஜாலியாக இருக்கும். மாமரம் இப்போ தான் ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது. 2 நெல்லி மரம் இருக்குது. 2 நெல்லி மரமே நாட்டு நெல்லி மரம் தான். இதை வந்து பாண்டிச்சேரி சைட்லேருந்து கம்பெனிஸில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து எல்லார் வீட்லேயுமே நெல்லி மரம், மாமரம், முருங்கை மரம், கருவேப்பிலை மரமெல்லாம் இருக்கும். அதனால் யாருக்கும் தேவைப்படாது. இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப பெரிய மரம். ஆடு மாடெல்லாம் இந்த நிழலில் வந்து வெளியில் ரெஸ்ட் எடுக்கும். இப்போ வீடு கட்டிட்டதுனால பாதி மரமாக வெட்டியாச்சு அதை. இந்த நெல்லி மரத்துலேருந்து இந்த இலையை உருகி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன். அப்புறம் 2-3 செம்பருத்தி செடி இருக்குது. ஓரிதழ் செம்பருத்தி, ஒரே ஒரு மகிழ மரம் இருக்குது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த காய் தான் இந்த மரத்தோட லாஸ்ட்டு காய் சீசனில். அதுக்குள்ளேயும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த இடத்த வந்து நாங்கள் நிறைய வெட்டி விட்டுட்டோம். இதுவும் நல்ல பெரிய மரம் தான். இந்த 2 கிளையுமே கீழே ஒன்று மேலே ஒன்று வெட்டி விட்டது வந்து தரையோடு வரும், வாசப்படி வரைக்கும் வந்து விழுந்து கிடக்கும். அதனால் அது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு கட் பண்ணியாச்சு. காய்கள் எல்லாமே தரையோடு தான் இருக்கும். மொட்டை மாடியிலையும் தரையோடு தான் கிடக்கும். மாங்காய் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அவங்க கொண்டு வர சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே மூஞ்சி காலைகளையும் கழுவிட்டு போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 வகையான குருவிகள் வந்து எங்கள் தோட்டத்தில் நிறைய திரியும். கலர் கலராக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாம் மரங்களும் இல்லை, காற்றும் இல்லை, குருவி சவுண்டும் ரொம்ப கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முந்தின வீடுகள்னால் அந்த மாதிரி இடம் விட்டு கட்டியிருப்பாங்க, மரம் இருக்கும், அங்கே தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே கலகலன்னு ஜாலியாக தான் இருக்கும்.